சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு நினைச்சோம். கடைசியில இப்படி ஒரு பிரச்சனை வந்து நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்க சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் இதுக்கப்புறம் வெளியே வருவேனா, திரும்ப பார்வதி கூட சேர்ந்து வாழ்வேனான்னு ஒவ்வொரு தடவையும் பரிதவிச்சு போய் நிக்கிறேன். மனசாலையாவது அவ கூட நான் வாழ்ந்த நாள் நினைச்சுக்கிட்டு காலத்தை கழிப்பேனே தவிர அவளை ஒரு நாளும் பிரியவே மாட்டேமா. அப்படி என் பார்வதியை பிரிஞ்சாதான் நான் வெளியே வருவேன்னா அதுக்கு நான் இங்கேயே சாகுறதுமே. சந்தோஷ், வெளியே வந்து அவளை பிரிஞ்சு வாழ்றதுக்கு இங்க அவன் நினைப்போடே வாழ்ந்துட்டு போயிடுவேன். டேய் சந்தோஷ், ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் சொல்றதாமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வக்கீல கூட்டிட்டு வந்த உடனே என்ன வெளியெடுக்க தான் ஏற்பாடு பண்றீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். கடைசியில இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பண்றதுக்கு வந்து நிக்கிறீங்க. இதுக்காக தான் வந்திருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை பார்க்க கூட வந்திருக்க மாட்டேன். போயிடுங்க. சந்தோஷ், சந்தோஷ், சார். மேடம், வணக்கம் மேடம். யார் நீங்க? என்ன விஷயம்? மேடம், நான் டிராயிங் ஆர்டிஸ்ட் குகன். அர்ஜுன் தம்பி வர சொல்லியிருந்தாரு. டிராயிங் ஆர்டிஸ்டா? துர்கா? ஒரு நிமிஷம். என்னாச்சு துர்கா? யார் இவரு? அம்மா, இவரு டிராயிங் ஆர்டிஸ்ட்மா. அர்ஜுன் தான் வர சொன்னானா? வணக்கம். அர்ஜுன், என்ன விஷயம்? எதுக்காக இவரை வர சொல்லிருக்க? அம்மா, நிக்கிதாவோட மொபைலுக்கு அவன் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவன் யாரு, எதுக்காக நிக்கிதாவை கால் பண்ணிருக்கான், நிக்கிதாவோட கொலைக்கும் அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவனை விசாரிக்க போயிருந்தேன். அப்போ அந்த இடத்துக்கு நானும் மலரும் போயிருந்தோம். நான் போன உடனே அவனை மட்டும் கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் அவனை போலீஸ்ல ஒப்படைச்சு அவன் யாரு, நிக்கிதாக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம், அவளை கொலை பண்ணது யாருன்னு நிச்சயமா கண்டுபிடிச்சிருக்கலாமா. ஆனா அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா அவன் தப்பிச்சிருந்தாலும் அவனோட முகம் என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்குமா. அதான் அவனை பத்தி நான் சொல்ல சொல்ல டிராயிங் ஆர்டிஸ்ட் அவனை வரைஞ்சிட்டாருன்னா கண்டிப்பா அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். நிக்கிதாவை கொண்ட அந்த உண்மையான குற்றவாளிய சீக்கிரமா கண்டுபிடிச்சு சந்தோஷம் வெளியே கொண்டு வந்துடலாம். இது நிஜமாவே ஒரு பிரில்லியன்ட் ஐடியா தான் அர்ஜுன். இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. போலீஸ மட்டுமே நம்பி இருக்காம நாமளும் நம்மளால முடிஞ்ச முயற்சியை பண்ணா சந்தோஷ சீக்கிரமாவே வெளியில கொண்டு வந்துடலாம். பார்வதி, கவலைப்படாதம்மா. உன் கவலையெல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வந்துரும். தைரியமா இரு.
இப்ப பாருங்க கரெக்டா இருக்கான்னு. சார் இந்த பென்சில் ஒரு நிமிஷம் கொடுங்க. தேங்க்யூ. இவனேதான் நான் பார்த்த போங்க, இவன் தான் மலர். நீங்க பாரு, இது போதும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் எதிர்பார்த்ததை விட நீங்க எக்ஸலண்டாவே அவன் முகத்தை வரைஞ்சிட்டீங்க. உங்களோட இந்த உதவி ஜெயிலில் இருக்கிற ஒரு நல்லவரை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு. மேனேஜர் வந்தோடனே உங்க பேமெண்ட் சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே தேங்க்யூ தம்பி. மலர், வா உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த போட்டோ காமிச்சு இவனை பத்தி விசாரிக்க சொல்லிடுவோம். உன்னை கண்டுபிடிச்சிட்டா நம்மளோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். வா அர்ஜுன் போலாம். ஆ. சார், இவனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல அர்ஜுன், இது வரைக்கும் நான் இவனை பார்த்ததே இல்லை. என் ஸ்டேஷன்ல சம்பந்தப்பட்ட எந்த கேஸ்லயும் இது வரைக்கும் நான் இவனை பார்த்ததே இல்லை. ஒருவேளை மற்ற ஸ்டேஷன்ல இவன் மேல கேஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க கிட்ட இந்த போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறேன். அப்புறம் அர்ஜுன், இந்த கேஸை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வேற யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அர்ஜுன்? ஐ மீன், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதிரிங்க யாராவது இருக்காங்களா? இல்லை சார், அப்படிலாம் யாரும் இல்லை. ஓகே, நீங்க கொடுத்த டீட்டெயில்ஸை வச்சு நான் விசாரிக்க ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பா இவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். சார், அந்த நிக்கிதாவோட கொலையால என் புருஷனும் சரி எங்க குடும்பமும் சரி ரொம்பவே பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டோம். ஓ, இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனையில இருந்து எங்களால மீண்டு வரவே முடியல. ஒரு பக்கம் நிக்கிதாவோட உயிர் போயிடுச்சேன்னு வருத்தமாவும் இருக்கு, மறுபக்கம் செய்யாத கொலைக்கு எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க படுற கஷ்டத்தை நினைச்சா வேதனையாவும் இருக்கு சார்.